ஹலோ பீப்பிள், 365 நாள் சேலஞ்சில் இன்றைக்கி 30வது நாள். காலையில் எழுந்திரிச்சு சட்டு புட்டு நான் கிளம்பி உட்காந்து இன்றைக்கி கன்சல்டேஷன் கிளைண்ட் வேலை எல்லாத்தையும் முடிச்சு விட்டு அங்கேருந்து நேராக போய் கெஃபேல ஒரு மீட்டிங் வழக்கம் போல் கெஃபேக்கு போய் அசம்பிள் ஆயிடுச்சு. என் வீடியோஸை ரெகுலராக பார்க்குற பீப்புளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டேரெக்டாக கண்ணாடி முன்னாடி போய் ஒரு நிமிஷம் நின்றுட்டு உங்களுக்கு பெரிய சைஸாக கண்ணு இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் எனக்கு தயவு செஞ்சு சொல்லிடுங்க. பிகாஸ் உங்கள் கண்ணை வந்து நான் குத்துறக்காண்டி வந்தே தீருவேன். என்னடா பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கேஸ் யாரோ என் மேலே பெரிய ஒரு கண்ணை வச்சுட்டாங்க போல. அதனால என்னன்னா இந்த வாரமே ஒரு அறக்க பறக்க ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு சைடு உடம்பு சரியில்லை, இன்னொரு சைடு ட்ரேடு சரியில்லை, இன்னொரு சைடு கிளைண்ட் காலு அது இதுன்னு பேசி த்ரோட்லாம் கம்ப்ளீட்டாக பெயின் ஆகி போச்சு. அப்புறம் இந்த கோல்டு காஃபியை வச்சு ஒரு சினிமேட்டிக் ஷாட் எடுக்கிறதுக்காண்டி அது ஒரு ஆங்கிள். கெஃபேல பீஸா ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ அதை ஹெலிகாப்டர் ஷாட் எடுக்கலாம்னு சொல்லி சுற்றி ஹெலிகாப்டர் ஷாட் எடுக்க ட்ரை பண்ணேன். சரி ஓகே அப்படி இப்படின்னு கொஞ்ச நேரம் கெஃபேல கல்லையை போட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருந்தோம். வரவல்ல என்னடா கேட்டை மூட்டாங்க கைஸ். இது வீடு கேட்டாக இருந்தால் நான் திறந்துட்டு போயிருக்கலாம். பட் இது ரயில்வே கேட்டு, அப்பெல்லாம் திறந்துட்டு போக முடியாது. ஸோ வேடிக்கை பார்த்துட்டு ட்ரெயின் போகிற வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டேன். மாசத்துல வெள்ளிக்கிழமை இப்படி தான் அங்கே ட்ரேடே மாட்டாது. அங்கேருந்து நேராக என் ரெகுலர் டீ கடையில் போயிட்டு ஒரு காஃபியை போட்டேன். காஃபியை போட்டு சில பல கால்ஸ் அண்ட் டிப்ரெஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை டீல் பண்ணுறதுக்காண்டி நம்ம வழக்கம் போல் வாக்கிங் ஸ்பாட்டில் போயிட்டு டீல் பண்ணிட்டு இருந்தேன். காலையும் டிப்ரெஷனையும் டீல் பண்ணிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு கைஸ். அவ்வளோதான். அதனால் நாளைக்கு பார்ப்போம். கொஞ்சம் கண்டென்ட் அப்படி இப்படி போர் அடிக்கும், பட் சரியாயிரும். இன்னைக்கு நம்ம ஒரு இதை போட்டோம்டா, கை மறைச்சிருச்சாங்க.